குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பெஞ்சல் புயல் எதிரொலியால் கொட்டிய கனமழையில் வீடூர் அணை நிரம்பி திறக்கப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிளையாறான மலட்டாறிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமமான டிஎன் பாளையத்தில் வெள்ள நீர் புகுந்தது. 800க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் சாலையில் தஞ்சமடைந்துள்ளனர். வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் நீரில் மூழ்கி உள்ளன. மலட்டாறில் தடுப்பு சுவர் கட்ட கோரிக்கை வைத்தும் பயனில்லை என அப்பகுதியினர் கவலை தெரிவிக்கின்றனர். வெள்ளம் சூழ்ந்துள்ள வீடுகளில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்பு குழுவினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். எல்லையில் இருக்கிற வீடு பூரா எல்லாமே வீணா போன வீடாவே இருக்குது. எல்லா வீடா போடையில எல்லாமே முழுகி போய் மாற அளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில யாருமே பயன்படுத்த முடியாம தவிச்சுன்னு கிடக்குறாங்க. அந்த தவிக்கிறது தவிர்ப்படுக்கு யாருமே கிடையாது. நேற்றுக்கு வந்தவங்க யாருமே பயன்படுத்த முடியல. நேற்றுக்கு வந்த யாரு சபாநாயகர் எம்பி சபாநாயகர் நைட்டு 9 மணிக்கு வர்றாரு பார்வையிடத்துக்கு. பகலில் வந்தவங்க யாரும் பகல் குடிந்து உட்காந்துங்கன்னா பகலில் யாரும் செஞ்சாங்கன்னா போறாங்க வராங்க. சாயங்காலமா வந்தவங்க ஒரு நல்ல மனுஷா எல்லாமே செஞ்சு எல்லாருக்கும் உதவி கொடுத்தாரு. உதவி கொடுத்து எல்லாமே செஞ்சாரு. ஒரு சபாநாயகர் 9 மணிக்கு வராரு, பார்வையிட்டாரு. பார்வையில் எப்படி பயன்படுத்தணும்? பார்வையில் எல்லாருமே இருப்பாங்களாப்பா? யாருமே இருக்க முடியாது. அந்த டைம்ல தண்ணியில நாங்கள் மூழ்கி இருந்து எல்லாம் வெளியில வரோம். அந்த வெளியில வரும்போது அந்த சபாநாயகருக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும்? அவர் கேள்வி கேட்க முடியாம அவர் பதில் சொல்றதை நாம கேட்க முடியும். ஆனா நம்ம கேள்வி கேட்டாலும் நம்ம திருப்பி கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி அவருக்கு சரியில்லாத வார்த்தை. எத்தனை வீடு பாதிக்கப்பட்டிருக்குது? என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? இங்க இருந்து 150 வீடு இங்க பாதிக்கப்பட்டிருக்குது. இங்க ஃபுல்லாவே தண்ணியில 150 வீடு 150 வீடு ஃபுல்லாவே தண்ணியில மூழ்கி இருக்குது. தண்ணியில மூழ்கி இருக்குது. ஒருத்தவங்க கூட வீட்டுல கிடையாது. எல்லா பொருளும் வீணா போய் இருக்குது. ஒருத்தவங்க கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. வீட்டுக்குள்ள போகவே முடியாது. அதுக்காக தான் வெளியில உட்காந்துக்கிறோம். பாதிப்பு படுக்கிற கட்டில தண்ணி உள்ள இருக்கு, ஃப்ரிட்ஜ் தண்ணி உள்ள இருக்குது. ஃப்ரிட்ஜ் பாதி தெரியுது, பாதி தண்ணியில இருக்கு, பாதி தெரியுது. கட்டில் ஃபுல்லாவே ஒரு வீட்டுல போய் பாக்குறா கட்டில் தண்ணி உள்ளதான் இருக்கு. இது கிரைண்டரு அது தண்ணி உள்ள இருக்கு. டிவி டேபிள் மேல வச்சவங்களுக்கு டேபிள் தண்ணியில இருக்குது, டிவி மேல இருக்கு. சேர்ல வச்சுங்க சேரோட முடிவு இருக்குது. டிவி அந்த உதாரணத்துக்கு அந்த பாப்பா பேர் எனக்கு தெரியல. அந்த வீட்டுல போய் பார்த்தா அவங்க வீட்டு கட்டில் டிவி எல்லாம் தண்ணி உள்ள இருக்கு. சாயந்தரம் பார்க்கும்போது கட்சிக்கிற ஒருத்தர் பாக்குறாரு டிவி எல்லாம் தண்ணி உள்ள இருக்கு. அதிகமா அதை எடுத்து என்ன பண்ண முடியும்? எத்தனை வீடு இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு? இங்க இப்போ டிஎன் பாளையம் ஒட்டு மொத்தமா இப்ப புதுநகர்ல பூந்து போச்சுங்க. கிட்டத்தட்ட 800 வீடு இருக்கு. 800 வீடு இருக்கு. 800 வீடு இருக்கும்போது குறைஞ்சது பாத்தீங்கன்னா 700 குடும்பம் பாதிப்பு. 700 குடும்பம் பாதிப்பு. நேற்று காலையில இந்த இடம் நேற்று 6 மணி வேலை பார்க்கும்போது சுமார் 150 குடும்பம் தான் பாதிப்புல இருந்தது. இங்கெல்லாம் நல்லா பிரியா இருந்தது. மக்கள் எல்லாம் போட்டு அங்கதான் இருந்தாங்க. இப்ப அங்க தண்ணி யாருன்னு போட்டு ஆடு மாட கட்ட இடம் கிடையாது. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. புதுநகர் எல்லாமே பாதிக்கும் போது இருக்கிற ஜனங்க எங்கேயும் போக முடியல. எல்லா ரோடு கட்டு அதில் தான் நிக்குதுங்க.